சிதம்பர ரகசியம் என்றால் என்ன உங்களுக்கு தெரியுமா? சிதம்பர நடராஜர் கோவிலோட புவியியல் கட்டமைப்பு மற்றும் அந்த கோயில்ல புதையண்டி இருக்கும் அதிசயங்களை தான் சிதம்பர ரகசியம்னு சொல்றாங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி அந்த கோயில்ல ஏதோ ஒரு சிறப்பு வாய்ந்த சக்தி இருக்கு. மனிதனும் தமிழும் பிறந்தது குமரி கண்டம், மறக்கடிக்கப்பட்ட உண்மைகள். சிதம்பர ரகசியத்தை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்களை பரப்புறாங்க. அதையெல்லாம் தாண்டி அந்த கோயில்ல புவியியல், கணிதவியல், பொறியியல் மற்றும் மருத்துவவியல் இந்த ஆராய்ச்சிகளை தான் ரகசியங்கள்னு சிலர் அறிவியல் பூர்வமா சொல்றாங்க. நம்ம சிவபெருமான் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி நம்ம முன்னோர்கள் செயல்படுத்திய நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுது. அந்த மாதிரி சிதம்பர நடராஜர் கோவிலோட சில வியப்பூட்டும் ரகசியங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். பூமத்திய ரேகையின் மையம். இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடமானது உலகின் பூமத்திய ரேகையின் சரியான மைய பகுதி என்று சொல்றாங்க. ஒரே நேர்கோடு. பஞ்சபூத கோயில்கள் ஆகாயத்தை குறிக்கும் தில்லை நடராஜர் ஆலயம், காற்றை குறிக்கும் காளகஸ்தி ஆலயம், நிலத்தை குறிக்கும் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் சரியாக ஒரே நேர்கோட்டில், அதாவது சரியாக 79 டிகிரிஸ் 41 மினிட்ஸ் ஈஸ்ட் தீர்க்க ரேகையில் அமைஞ்சிருக்கு. இன்று கூகுள் மேப் உதவியுடன் நம் வானத்தில் மேலிருந்து பார்ப்பதை போன்று பார்த்தால் மட்டுமே இது புரியும். இந்த துல்லியம் அன்றைக்கு கணிக்கப்பட்டது ஒரு பொறியியல், புவியியல் மற்றும் வானவியலின் உச்சகட்ட அதிசயமே சொல்லலாம். மனித உடலின் அடிப்படை. மனித உடலை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும் சிதம்பர கோயில் 9 நுழைவு வாயில்களும் மனித உடலில் இருக்கும் 9 வாயில்களை குறிக்குது. அதாவது 2 கண்கள், 2 நாசி, 2 காதுகள், வாய், மலக்குடல், பிறப்புறுப்பு. இந்த 9 தான் சித்தரிக்குது. சுவாசம். விமானத்தின் மேலிருக்கும் பொற்கூரை 21,600 தங்க தகடுகளை கொண்டு வேயப்பட்டிருக்கு. இது மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியாக 21,600 தடவை சுவாசிக்கிறார்கள் என்பதை குறிக்குது. நாடிகள். இந்த 21,600 தகடுகளை வேய 72,000 தங்க ஆணிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த 72,000 என்ற எண்ணிக்கை மனித உடலில் இருக்கும் ஒட்டுமொத்த நாடிகளை குறிக்கின்றது. இதில் கண்ணுக்கு தெரியாத உடலின் பல பாகங்களுக்கு சக்தி கொண்டு சேர்ப்பவையும் அடங்கும். ஆச்சரியங்கள். பொன்னம்பலம் சற்று இடதுபுறமாக அமைக்கப்பட்டிருக்கு. இது நம் உடலில் இதயத்தை குறிப்பதாகும். இந்த இடத்தை அடைய 5 படிகளை ஏற வேண்டும். இந்த படிகளை பஞ்சசாட்சர படி என்று அழைக்கப்படுது. அதாவது சிவாய நம என்ற 5 எழுத்துக்கள் கனகசபை பிற கோயில்களில் இருப்பதை போன்ற நேரான வழியாக இல்லாமல் பக்கவாட்டில் வருது. இந்த கனகசபையை தாங்க 4 தூண்கள் உள்ளது. இது 4 வேதங்களை குறிக்குது. 28 தூண்கள். பொன்னம்பலத்தில் 28 தூண்கள் இருக்கு. இவை 28 ஆகமங்களையும் சிவனை வழிபடும் 28 வழிகளையும் குறிக்குது. இந்த 28 தூண்களும் 64+64 மேற்பலகைகளை கொண்டிருக்கு. இது 64 ஆயக்கலைகளை குறிக்குது. இதன் குறுக்கில் செல்லும் பல பலகைகள் மனித உடலில் ஓடும் பல இரத்த நாணங்களை குறிக்கிறது. பொற்கூரை. பொற்கூரையின் மேல் இருக்கும் 9 கலசங்கள் 9 வகையான சக்தியை குறிக்குது. அர்த்த மண்டபத்தில் உள்ள 6 தூண்கள் 6 சாஸ்திரங்களையும், அர்த்த மண்டபத்தில் பக்கத்தில் உள்ள மண்டபத்தில் உள்ள 18 தூண்கள் 18 புராணங்களையும் குறிக்குது. ஆனந்த தாண்டவம். சிதம்பர நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்த தாண்டவ நிலையினை வெளிநாட்டு அறிஞர்கள் காஸ்மிக் டான்ஸ் என்று அழைக்கிறாங்க. தீர்த்தங்கள். கோயிலில் சிவகங்கை, பரமநாத கூபம், வியக்கரபத தீர்த்தம், ஆனந்த தீர்த்தம், நாகசேரி, பிரம்ம தீர்த்தம், சிவப்பிரியை, புலிமேடு, குய்யா தீர்த்தம், திருப்பாற்கடல் ஆகிய தீர்த்தங்கள் அமைஞ்சிருக்கு. கோபுரங்கள். இக்கோவில்ல 4 ராஜகோபுரங்கள் உள்ளது. இவை 7 நிலையை கொண்டவையாகும். கோபுரத்தின் அடிப்பகுதியில் 90 அடி நீளமும் 60 அடி அகலமும் கொண்டிருக்கு. 135 அடி உயரம் உடையதாக அமைஞ்சிருக்கு. இக்கோபுரத்தின் வாசல் 40 அடி உயரம் உடையவை. இக்கோயில்ல கிழக்கு கோபுரத்தில் 108 சிவதாண்டவங்களுக்கான சிற்பங்கள் இருக்கு. இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கோயிலை பத்தி தெரியும்னா அந்த கோயிலை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.